நான் பிடிஎஸ் ஆர்மியாக இருக்கிறதுனால பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் முறையாக மொக்க வாங்கின மூமெண்ட் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் செம்மையான பல்ப் வாங்கின மூமெண்ட் தான். இருங்க சொல்கிறேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய ஃபோனில் என்ன இருக்கும், ஓப்பன் பண்ணாலே ராஸ்குட்டிங்க தான் இருப்பாங்க. பிடிஎஸ் வீடியோ மட்டும் தான் இருக்குமா. எங்கள் பாட்டி டீசெண்டாக சொல்ல விரும்பல, எங்கள் ஆயா ஒருத்தி இருந்தா. எங்கள் ஆயா ஃபோன் நோண்டுறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கேட்டுச்சா சரின்னு சொல்லிட்டு கேலரி வச்சு கொடுத்தேன். அவங்க அந்த ஸ்க்ரோல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபோன் நோண்ட தெரியும், அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோன் வாங்குறவங்களாம் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்க மாட்டாங்க, 2 மினிட்ஸ்லேயே குத்துருவாங்க. ஏன்ட்டு உங்களுக்கே தெரியும், பிடிஎஸ் மட்டும்தான் இருப்பாங்களா, அதனால் கன்ஃபியூஷனில் குத்துருவாங்க. 4 திட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, இட்ஸ் நார்மல். என்னாச்சு அப்படின்னா, இவன் மட்டும் 1/2 hour ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. எனக்கா ஷாக்கு, என்னடா இது, எல்லாருமே என்னுடைய ஃபோனை திருப்பி கொடுத்துருவாங்களே, எப்படியும் திருப்பி தானே கொடுப்பான்னு சொல்லிட்டு கொடுத்தோம், இவன் என்ன ஒரு 1/2 hour பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட். போய் பக்கத்தில் பார்த்துக்கின்னு பார்த்தேன். சரி உங்களுக்கு அது பிடிக்குது போல, அதனால தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுருக்கோம். வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவானே, இவங்க தான்டா மெயின், லண்டனில் போய் படிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா, இவங்க கொரியாவில் இருக்கிறாங்க, இவங்க நம்ம நாட்டிலேயே இல்லை, இப்படிலாம் சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சொல்லினா நல்லா தங்குறாளுங்க. நல்லா கோட்டு சூட்டு போட்டுக்கணும், முடிங்கள பேர் கலராக டான்ஸ்லாம் நல்லா தான் ஆடுறாளுங்க. நீ இதான் எந்நேரமாக பார்த்துனுக்கிறியா? முறையும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து சிரிச்சு அப்படின்னா அவளுடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான். அடியே இது அவளுங்க இல்லடி, அவனுங்க, இது பையனா இதா பொண்ணுங்க மெத்தமாக்குறாளுங்க. சரி விடு அப்படின்ட்டா. ஆனால் அவன் சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். அதுவும் அவன் அச்சிகமாக திட்டினா ஆர்மீஸ் என்ன அப்படின்னு என்னால் வாயில் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. கேவலமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு சிரிப்பு இருந்துச்சு. முறையாக ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு சிரித்தேன் அப்படின்னா இந்த கமெண்ட் தான் சொல்ல முடியும். நான் ஃபோன் நோண்டுறேன் அப்படின்னா என்னை நிம்மதியாகவே விட மாட்டாங்க. சத்தியமாக நான் என்னென்ன நோண்டுறேனோ எனக்கும் காட்டு, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பாங்களா. நான் தான் 24 மணி நேரமும் இவங்களே பார்த்துன்னு இருப்பேன். அதனால தான் இவங்க சொன்னதே, இவங்க பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தான் தெரியும் இவங்க பையன் சொல்லிட்டு. அதனால தான் அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. பல்பு வாங்கினாலும் பெருமையாக தான்டா இருந்துற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் எங்கள் ஆயாவுக்கும் செம்ம பாண்டிங் இருக்கும். நார்மலாகவே விடவே மாட்டா. என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சும்மா பார்த்துட்டு இருந்தால் கூட சின்ன பசங்களாம் சீனி விட்டு போவாங்க பார்த்தியா, பார்த்துட்டு இருக்கும்போது எட்டி உதச்சிட்டு போகிறது, மூஞ்சில் தண்ணி ஊற்றிட்டு போகிறது, மேலேயே வந்து தொமால்னு உட்காருது, அந்த மாதிரிலாம் ரொம்ப சேட்டை பிடிச்ச கிளவி அவ. இந்த அட்டகாசெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, குழந்தைங்க பண்ணுற மாதிரி அவங்க பண்ணின்னு இருப்பாங்க. எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்கலடான்ற மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் ரொம்ப எனக்கு கிடைச்ச ப்ரெஷியஸ்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் இந்த வீடியோக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சார்.